பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை துதிக்க ஸ்தோத்திரிக்க ஆண்டவர் பாராட்டின நல்ல கிருபைகளை நினைக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம் 10வது வசனம். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சராகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்திர வெளிகள் கட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. அவாந்திர வெளியாக இருந்தாலும் அது கட்டப்படும். சத்ரு பால் கடிக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் அது கட்டப்படும், அது உயர்த்தப்படும். பட்டணங்கள் குடியேற்றப்படும். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். மனுஷரை வர்த்திக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஒரு ஜாதியை குறுகவும் பெருகவும் பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் என்று வேத வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. ஆகவே பாருங்கள், இந்த நாட்களிலும் கூட தேவ பிள்ளைகள் உலகத்தில் பெருக வேண்டும். தேவ ஜனங்கள் பெருக வேண்டும். தேவனை அறிந்தவர்கள் நீதிமான்கள் பெருக வேண்டும். நீதிமொழியில் படிக்கிறோம், நீதிமான்கள் பெருகினால் கொண்டாட்டம் உண்டாகும், ஆனால் துன்மார்க்கர் பெருகும்போது ஜனங்கள் மறைந்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீதிமான்கள் பெருகும்போது எல்லாருக்கும் சந்தோஷம், எல்லாருக்கும் ஆசீர்வாதம் உண்டாகிறது என்று பார்க்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும்போது 33:22 வசனத்திலே, வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியும் எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் மெய்யாகவே தாவீதின் சந்ததியை, இஸ்ரவேலரை, தேவ ஜனங்களை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற லேவியரை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன். இந்த நாட்களில் உலகத்திற்கு அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், அநேக லேவியர் தேவை, ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். தேவனை அறிந்த தேவ ஜனங்கள் தேவை, ஆண்டவர் அவர்களை வர்த்திக்க பண்ணுவார். ஆகவே இந்த நாட்களில் நாமும் கூட ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். ஒருவரும் கெட்டுப்போகிறது தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லப்பட்டபடி அந்த தேவனுடைய அன்பை நாம் உணர்ந்து தேவனுக்கு இட்ட அந்த வாஞ்சையை நம்முடைய வாஞ்சையாக எடுத்து ஆண்டவருக்காக செயல்படுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஆத்துமாக்களுக்காக பரிதவிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல மேய்ச்சல் கொடுக்க வேண்டும், அமர்ந்த தண்ணீரிலே நடத்த வேண்டும் என்று ஆடுகளுக்காக நல்ல மேய்ப்பனைப் போல நீர் பரிதபிக்கிறேன். நீரே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தவர். இந்த காலை நேரத்திலும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம், நாங்கள் கேட்டதான வார்த்தையின்படி நீர் இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ணுகிற தேவன், வர்த்திக்க பண்ணுகிற தேவன். பட்டணங்கள் குடியேற்றப்படும் என்று சொல்லுகிறீர், அவாந்திர வெளிகள் கட்டப்படும் என்று சொல்லுகிறீர். அவ்விதமான ஆசீர்வாதங்கள் இந்த காலை நேரத்தில் அருமையான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. இவர்கள் வாழ்க்கை கட்டப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு நன்மைகள் பெருகட்டும். உன்னதத்தின் ஆசீர்வாதங்கள் இவர்களை உயர்த்தட்டும். கர்த்தர் வழி நடத்தும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.